ஹலோ எவ்ரிவன். ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ கிளிக் ஆச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தெரியுமா? ரவை, பால், சர்க்கரை. இது 3 இருந்தால் மட்டும் சுவையான நாவில் கரையக்கூடிய ஸ்வீட் செய்யலாம் அப்படிலாம் வந்து தம்ப்நெயில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்து நானும் நம்பி நம்மளும் வீட்டில் இருக்கே செய்யலாமே சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்து பேனில் போட்டுட்டு அதை உருகின உடனே 1 கப் ரவை எடுத்து நெய்யோட மிக்ஸ் பண்ணி நல்லா வறுக்க சொன்னாங்க. நானும் அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணேங்க. அந்த 1 கப் ரவை நல்லா வதக்கின உடனே அந்த 1 கப்புக்கு 3 கப் மில்க் எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கான சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நான் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நான் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 கப் ரவை வதங்கின உடனே 1 கப் பால் எடுத்து நான் அதோட மிக்ஸ் பண்ணி திரும்ப அந்த கட்டியாக வராமல் இருக்க வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு கட்டியாக வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நானும் கிண்டிகிட்டே இருந்தேன். டைம் மிஸ் பண்ணாமல் கிண்டிகிட்டே இருந்தேன். ஆனால் அது கட்டியாக வந்துடுச்சு. சரி, ஓகே, என்னதான் ஃபைனல் அவுட்புட்டுக்காக நான் வெயிட் பண்ணேன், என்னதான் வருது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 கப் பால் ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருந்தேன். திரும்ப இன்னொரு கப், அதாவது 3 கப் பால் இல்லையா, திரும்ப இன்னொரு கப் பாலை ஊற்றிட்டு அதுவும் நல்லா நான் கிண்டினேன். நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது வந்து கொஞ்ச நேரம் வேகணும், அந்த பால்லேயே அந்த ரவை வந்து வேகணும்னு சொல்லியிருந்தாங்க. லைக் உப்புமா மாதிரி தான். உப்புமாவுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து பால் யூஸ் பண்ணுறாங்க. அதனால பாலில் வேகணும்னு சொல்லிட்டு நானும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தேங்க. ஆனாலும் எனக்கு அந்த லைட்டாக அந்த சின்ன சின்ன கட்டியாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ண சொன்னாங்க. நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நான் அதை வந்து வேகிற வரைக்கும் கிண்டினேன். அவங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துச்சு. நான் ரொம்ப நேரமாக என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த அல்வா பதம் வரவே இல்லை. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைக் பேஸ்ட்டு மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல, பேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அது எதுவுமே பண்ண முடியல. இந்த குழந்தைங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து சர்லாக் ஊட்டுவாங்கள்ல, அந்த டேஸ்ட் இருந்தது. அது வந்து ஷேப்பாக கட் பண்ண கூட முடியல. அவங்க வீடியோவில் வந்து நல்லா அழகாக கட் பண்ணி ஒரு கேக் பீஸாக அப்படியே கொண்டு வந்தாங்க. என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஒரு டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. நான் மன வழியில் இருந்தேன். பட் இருந்தாலும் நான் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.